மூவி ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஒரு குட்டி பையனை பிடிச்சிட்டு போலீஸ் கிட்ட போய், போலீஸ் சார் இந்த பையன் யாருனே தெரியல, என்ன அம்மான்னு சொல்கிறான், என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல போலீஸும், அப்படியா சரி தம்பி உன்னோட அப்பா யாருன்னு கேட்க, எங்கள் அப்பா பேர் சென், அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க, எனக்காக எதுனாலும் பண்ணுவாங்க, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவாங்க அங்கிள், நீங்கள் வேணும்னா ஃபோன் போட்டு பாருங்கன்னு சொல்ல போலீஸ் இந்த பொண்ணுக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகேம்மா உன்னோட வயசு என்ன, உன்னோட பேர் என்னன்னு கேட்க, என்னோட பேரு லியாங். எனக்கு வயசு 18 சொல்லிடுறா. போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பார்த்தா 18 வயசு பொண்ணு மாதிரியே இல்லைன்னு கேட்க ஹீரோயின், ஆமா சார் நான் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரியே இருப்பேன்னு பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் கேட்குறாங்க, இந்த குட்டி பையனை நீ எந்த இடத்துல பார்த்தேன்னு கேட்க ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் நடு ரோட்டில் கொஞ்சம் போதையில் இருப்பா. அங்கே எல்லாருமே நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் இந்த குட்டி பையன் ஹீரோயினோட கையை பிடிச்சி, அம்மா வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட, டேய் எனக்கு 18 வயசு தாண்டா ஆகுது, நான் எப்படி உன்னோட அம்மாவாவேன், உன்னோட அம்மா இந்த கூட்டத்தில் தான் எங்கேயாட்ட இருப்பாங்க. இந்த பையன் உங்களோட பையனான்னு எல்லார்கிட்டயுமே நம்ம ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்க, அவங்க யாருமே இல்லை இல்லை இந்த பையன்லாம் என்னோட பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த குட்டி பையன், அம்மா நீங்கள் தான் என்னோட அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருக்க ஹீரோயின், டேய் எனக்கு 18 வயசு தாண்டா ஆகுது, நின்று நான் உங்கள் அப்பா கிட்ட போய் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கூப்பிட்டு வந்திருப்பா. இதெல்லாம் கேட்ட போலீஸ் அந்த குட்டி பையன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். இந்த குட்டி பையனோட அப்பா சென்னுன்னு சொன்னானே, சென் வந்து என்னோட எனிமியாச்சே, இந்த குட்டி பையன் வேற அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரன்னு சொல்கிறான், கண்டிப்பாக அந்த எனிமி ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே அழகாக நடந்து வரான். ஹீரோயின் ஓடி போய், டேய் மச்சான் நீனான்னு சொல்லிட்டு பின்னாடியே தட்டிடுறா. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க போல இருக்கு. சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேருமே எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பா போல இருக்கு. இதை ஹீரோ திருடிட்டு போய் நேராக ஸ்கூல் டீச்சர் கிட்ட போய் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓடி போய், டேய் நான் கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் செஞ்சா நீ உன்னோட பேரை சொல்லி டீச்சர் கிட்ட கொடுத்துட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அடிச்சுட்டே இருக்கா. ஹீரோவும் சும்மா இருக்காம, அப்படி தாண்டி பண்ணுவேன் நீ என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. ஹீரோயின் நினைக்கிறா, நான் உன்னை கல்யாணம் பண்ணனா, சும்மா கிண்டல் பண்ணாதடா, அம்மா உன்னோட ஒய்ஃப் யாருன்னு கேட்க அதுக்கு ஹீரோ, நீ தான் என்னோட ஒய்ஃபு, இவன் தான் என்னோட பையன், தெரிஞ்சு போச்சா வா வீட்டுக்கு போனான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின், டே எனக்கு 18 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஃபோனில் 2025ன்னு போட்டிருக்கு. அப்போ தான் இவளுக்கு எல்லாமே புரிய வருது, இந்த பொண்ணு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா. அப்போது நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேனா, அப்போது இப்போ எனக்கு 26 வயசுன்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்கா. இவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னதான் என்னோட எனிமியை கல்யாணம் பண்ணாலும் என்னோட எனிமி ஒரு பணக்காரன், இது போதாதா, போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது ஹீரோ செம்மையாக கடுப்பாகி ஹீரோயின் கிட்ட, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட கள்ளக்காதலனை பார்க்க என்னோட பையனையும் சேர்த்து கூப்பிட்டு போயிருக்க, ச்சே இப்படிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு நீ சந்தோஷமா இருக்கணும்னா என்னனாலும் பண்ணிக்கோ, அதில் என்னோட பையனையும் சேர்க்காதன்னு சொல்லிட்டு கோவமாக பேச ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னது எனக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு பாய் ஃப்ரெண்டை வேற வச்சிருக்கனா, ச்சே நான் ஒரு கெட்ட பொண்ணு ஆயிட்டேனா, என்னதான் நடக்குதுன்னு புரியல, போக போக புரியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. அங்கே வீடு ஃபுல்லுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. யப்பா எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, ஒரு மியூசியம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, நம்ம ரெண்டு பேருமே எனிமையாக தானே இருந்தோம், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருப்பானா, உடனே ஹீரோயின் துரத்தி துரத்தி அடிப்பா. அப்படி துரத்தி அடிக்கும்போதுலாம் பண்ண, இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்கிற பாத்தியான்னு சொல்லிட்டு கிண்டலாக சிரிச்சிருப்பா. அங்கே பெயிண்டர் கூட ஹீரோவை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. எதுக்காகனா அந்த சட்டை வந்து மாட்டிக்குள்ள அது அப்படி கிழிஞ்சிருக்கும் போல இருக்கு. எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்ச ஹீரோயின், ஆமாம் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னடா அமைதியா இருக்க சொல்லுடான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு தட்டு தட்டிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்கிட்ட நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்காத, எனக்கு நல்லாவே தெரியும் நீ டைவர்ஸ்க்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணுற. டைவர்ஸா, ஓ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னியே, அவனுக்காக உன்னை டைவர்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேனா, இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருமே எனிமி தான், டைவர்ஸ் வாங்கினா நான் நேர்மையாக டைவர்ஸ் வாங்குவேன் தவிர இன்னொருத்தனுக்காக உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் ஓடி வந்து, அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சுட்டு கேட்க ஹீரோயின் அந்த குட்டி பையன் கிட்ட போய், டேய் நீ ஏற்கனவே வாய் முழுக்க சாப்பிட்டது தெரியுது, தொடச்சிக்கோ, உனக்காக நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோ பக்கத்தில் போய், நீ என்ன உன்னோட பையனை கரெக்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்க, உன்னோட பையனை மட்டும் கரெக்ட் பண்ணுற மாதிரி பேசலை, என்னையும் கரெக்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிட்டான். அடுத்த நாள் காலையில்
ஹீரோ ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த குட்டி பையனை கிளப்பி விடுறான். ஹீரோயின் அங்க அழகா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வர, ஐ அம்மா அழகா இருக்காங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோ அப்படியே பார்த்துட்டு, இவ இவ்வளோ வருஷமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டதே கிடையாதே, இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் அந்த குட்டி பையன் பக்கத்தில் போய் ட்ரெஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி விடுறா. ஆனால் அந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா ஆச்சு, என்னை பற்றி எதுக்கு பயப்படுறேன்னு கேட்க, அம்மா இவ்வளோ வருஷமா நீங்கள் என்கிட்டயே வந்ததில்ல, அதனால தான் பயமா இருக்குன்னு சொல்ல, அதே மாதிரி ஹீரோவும் சொல்கிறான், நீ எப்போ பார்த்தாலும் உன்னோட பையனை போட்டு அடிப்ப, அதனால தான் அவன் பயந்துட்டு இருக்கான்னு சொல்ல, அம்மா இவ்வளோ கொடுமையான அம்மாவாடா, என்னை மன்னிச்சிடு, இனிமே நல்ல அம்மாவா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க, 26 வயசுல நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா, ஆனால் உண்மையாகவே நான் இப்போ ஒரு 18 வயசு பொண்ணு தான், எனக்கு எல்லாமே மறந்து போயிட்டு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்தேன்னா யாருமே நம்ப மாட்டீங்க, அதனால இந்த மாதிரி போய் சொல்லுவோம், எனக்கு அம்னேஷியா, பழசு எல்லாமே மறந்துட்டுன்னு சொல்ல ஹீரோவால் எதையுமே நம்ப முடியல. இவ எதுக்காக பிளான் போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறான். அந்த குட்டி பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போறான். உடனே அப்பா கேட்குறாங்க, என்னாச்சுடா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்க. ஆமாப்பா, இன்னைக்கு அம்மா என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்கல்ல, அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போறான். ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. இல்ல, இவ ஏதோ பிளான் வச்சிருக்கா. ஒருவேளை அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போக போறாளான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, ஹீரோயின் அங்கே வேலை செய்கிற ஆள்கிட்டலாம், ஆமாக்கா எதுக்காக உங்கள் பாஸ் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காங்க, அவ்வளோவா வேலை இருக்குன்னு கேட்க, அதுக்கு அந்த அக்கா, ஆமாம்மா நீ தானே ஒரு வருஷமாக உங்கள் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு செஞ்ச ப்ராஜெக்டை எல்லாத்தையுமே உன்னோட லவ்வருக்காக கிழிச்சு போட்டீங்க, அதனால நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல, நான் இவ்வளோ பெரிய கெட்ட பொண்ணாவா இருந்தேன், அப்படி நான் யாரை லவ் பண்ணேன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அந்த அக்காவும் நீ வாட்ஸ்அப்பை பாருமா உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தா அந்த லவ்வர் கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசியிருப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், சீக்கிரம் உங்களை எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு, ச்சே நான் அப்படி எவனை தான் லவ் பண்ணுறேன்னு ஃபோட்டோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்ப்பா. அந்த பையனோட பேர் வாங். வாங் யாருன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஒரு பையனை தத்தெடுத்து அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாருமே கட்டியிருப்பாங்க. அந்த வளர்ப்பு பையனை தான் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணியிருப்பா போல இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு, ச்சே இவனையா நான் லவ் பண்ணேன், அவன் மட்டும் கையில் கிடைக்கட்டும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆமாம் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசாமல் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு காரில் ஏறி, டிரைவர் அண்ணா எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல அந்த அண்ணா வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிப்பா, எங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்காரங்கள தான் இருப்பாங்க, ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க தான், இப்போ சொல்லவே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை போய் பார்க்குறா. ரொம்ப ரொம்ப பழைய வீடாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இந்த வீட்லேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்றா. அப்பா வெளியே வந்து பார்த்துட்டு பயத்தில் உள்ளக்க போய் தன்னோட ஒய்ஃப் கிட்ட, ஏய் நம்ம பொண்ணு வந்திருக்கான்னு சொல்ல 2 பேருமே பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா பார்த்துட்டு உள்ளக்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதவை தட்டி, அப்பா அம்மா கதவு திறங்கன்னு சொல்ல கதவு திறந்தாச்சு. நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா அம்மா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் வெள்ளை முடியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சப்பா, எதுக்கு இந்த வீட்டில் தங்கியிருக்கீங்கன்னு சொல்ல, அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. உட்காந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவோட கிட்னி நல்லாதாம்மா இருக்குது, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு பாத்தியா, ப்ளீஸ் அதை வித்துடாதன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா அப்பா என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்கு அப்பாவோட கிட்னியை விற்க போகிறேன்னு சொல்ல, அதுக்கு அப்பா, ஏற்கனவே எங்கள் சொத்து எல்லாத்தையுமே உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன், என்னோட கிட்னியையும் விற்று தர சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு போல இருக்கு. தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து உங்களோட சொத்தை எல்லாத்தையுமே எனக்கு விற்று தாங்கன்னு சொல்ல, இவங்களும் மனசு கேட்காம எல்லாத்தையுமே விற்று கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஹீரோயின், இந்த பணம்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. உடனே தான் அப்பா கிட்னி எல்லாத்தையுமே விற்க போயிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின், நான் இவ்வளோ பெரிய கெட்ட பொண்ணாவா இருந்தேன், அம்மா கிச்சன் எங்கே இருக்குன்னு கேட்க, அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காகம்மா கிச்சனை பற்றி கேட்குற, ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் கத்தியால் வெட்டி சாக போகிறேன், இவ்வளோ பெரிய கெட்ட பொண்ணு இருந்து என்ன புண்ணியம், நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறா. அம்மாவும் அப்பாவும் தடுத்து நிப்பாட்டிட்டு, ஒன்றும் பண்ண வேண்டாமா நீ இங்கேயே உட்காரேன்னு சொல்ல, ஹீரோயின் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறா. அம்மா எனக்கு பழசு எல்லாமே மறந்துட்டுமா, இப்போ நான் ஒரு 18 வயசு பொண்ணு மாதிரி, 18 வயசுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே ஞாபகம் இருக்கு, எனக்கும் சென்னுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு எல்லாத்தையுமே கேட்குறா. அம்மா ஒவ்வொன்றையா சொல்கிறாங்க,
நீ முதல்ல உன்னோட ஹஸ்பண்ட் கூட ரொம்ப நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆசை ஆசையாக அவளுக்கு பாப்பா பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு வண்டி எல்லாமே வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட இந்த வண்டி ரொம்ப அழகா இருக்கலான்னு கேட்க, இந்த வண்டியோட கார் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிடுவான். உடனே ஹீரோயின், என்ன சொல்றீங்க, கார் எப்படி சின்ன குழந்தைங்களால ஓட்ட முடியும், இந்த காரு உனக்கு தான், என்னோட பேபிக்காக, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ காரை ஓட்டி ஜாலியா இரு, நீயா இருக்கணும்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிட்டு, இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு விருந்தே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் கிஸ் எல்லாம் கொடுத்து இன்டிமேட்டாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாரி கூச்சமாயிரும். அம்மா போதும் போதும், நான் எப்படி அந்த பாய் ஃப்ரெண்டு காதலிச்சா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல, அதுக்கு அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு உனக்கு எப்போ பாப்பா பொறந்துச்சோ, நீ அதுக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் மேல இருக்க லவ்வ விட்டுட்ட. நீ அந்த பாய் ஃப்ரெண்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, இவளுக்கு ஒரு மாரி கடுப்பா இருக்கு. அத விடுங்கம்மா, என்னோட பேலட் டான்ஸ்லாம் எப்படி போகுது? நான் ஒரு பெரிய டான்ஸர். இப்போ கோல்டு, சில்வர் எல்லா மெடலையும் வாங்கி வச்சிருப்பேன் தானேன்னு கேட்க, அதுக்கு அம்மா, நீ டான்ஸை விட்டு ரொம்ப நாள் ஆச்சுமான்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு, என்னது, நான் டான்ஸை விட்டுட்டேனா, நான் எப்படி டான்ஸை விட்டேன், எதனால டான்ஸை விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்க, அம்மாவும் அப்பாவும் கிச்சனில் வேலை செய்ய போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது அசிஸ்டன்ட் ஓடி போய், பாஸ் பாஸ், இன்னைக்கு உங்கள் ஒய்ஃபு நைட்டு சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க, அதே மாதிரியே அந்த வாங் கூட சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஓடி போக போகிறாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு, என்னோட ஒய்ஃபுக்கு பழசு எல்லாமே மறந்துட்டுன்னு நினச்சேன், ஆனால் அவள் என்கிட்ட போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நேராக தன்னோட மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் ஆண்டி, உங்கள் பொண்ணு அங்கேயா இருக்கா, அவள் சொல்கிறத எதையுமே நம்பாதீங்க, அவள் இன்னைக்கு நைட்டே பிளேனில் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போக போகிறான்னு சொல்ல, இவங்க 2 பேராலையுமே நம்ப முடியல. ஃபோனை கட் பண்ணிட்டு தன்னோட பொண்ணு என்னதான் பண்றான்னு பார்க்க போகும்போது, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது ஹீரோயினுக்கு ஒரு பெரிய டான்ஸரை பிடிக்கும். அந்த பொண்ணு பேரு மியாமி. இந்த பொண்ணோட ப்ரோக்ராம் சிங்கப்பூரில் நடக்க போகுது போல இருக்கு. அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம், எனக்கு பிடிச்ச பொண்ணோட டான்ஸு சிங்கப்பூரில் நடக்க போதா, நான் கண்டிப்பாக அங்கே போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா அப்பா கிட்ட, அம்மா அப்பா நான் சிங்கப்பூருக்கு போக போகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அம்மாவுக்கு செமையா கடுப்பாயிட்டு, இனிமேல் நம்மளுக்கு பொண்ணே கிடையாதுன்னு வச்சுப்போன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவ வீட்டுக்கு போய் பெட்டியில் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா. அங்கே குட்டி பையன் ஓடி வந்து, அம்மா அம்மா, ஊருக்கு போறீங்களா, நானும் உங்க கூட வரேன்னு சொல்ல ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. குட்டி பையனால நம்பவே முடியல. அம்மா உண்மையாவா சொல்றீங்க, உங்களுக்கு எப்பவுமே என்னை பிடிக்காதுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், யார் சொன்னா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்க அப்பாவை தான் பிடிக்காதுன்னு சொல்ல, அம்மா அப்பாவையும் பிடிக்கும்னு சொல்லுங்கம்மா, அப்பா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டா. ஹீரோ ஓடி வந்து வீட்டுக்குள்ள பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. வேலை செய்யற அக்கா ஓடி வந்து பாஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க. சார், உங்க ஒய்ஃபும் பையனும் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ ஃப்ளைட் ஏறி அந்த ஊருக்கு போறான். இங்கே ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்குள்ள போயிடுறா. இந்த குட்டி பையன், அம்மா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்ல இவளும் ஒரு ஆள் கூட அனுப்பி வைக்கிறா. அப்போதான் அங்கே யார் வராங்கன்னா, இந்த பாய் ஃப்ரெண்ட் வாங் வர. முதல்ல வாங்க பார்க்கும்போது ஹீரோயினால கண்டே பிடிக்க முடியல. நீ யாருன்னு கேட்க, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, என் பின்னாடி எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்கல, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, என்கிட்டயே நடிக்காதன்னு கேட்க, ஓ நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கா, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா, என்னோட அப்பா அம்மா சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட்டதானேன்னு சொல்ல இந்த பையன் கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறான். நீ தான் எல்லாத்தையுமே தந்தா, அது மட்டும் இல்லாமல் என்னை மாதிரி ஒரு அழகான பையனை காதலிக்கிறதுக்காக நீ என்னன்னாலும் பண்ணுவ, நீலாம் ஒரு கெட்ட பொண்ணுன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம், உன்னை மாதிரி அழகான பையனை காதலிச்சிட்டானுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது வெளியே ஹீரோ கார்லேருந்து வரான். அசிஸ்டன்ட் சார் கிட்ட, சார் நீங்கள் கண்டிப்பாக உள்ளக்க போயே ஆகணுமா, உங்கள் ஒய்ஃபும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் அதே மாதிரி நினச்சி பார்க்குறான். அதாவது ஹீரோயினும் அந்த பாய் ஃப்ரெண்டும் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குற மாதிரி நினச்சி பார்க்குறான். பார்த்துட்டு, இல்லை நான் கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃபுக்காக உள்ளக்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளக்க போகும்போது கரெக்டாக ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டை ஒரு அறை கொடுப்பாளா. ஹீரோக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஹோட்டலோட மேனேஜர் தான் வரான். அதாவது அந்த ஹோட்டலை வாங்குறதுக்காக தான் இந்த வாங் பையன் வந்திருப்பான். வாங்க அடித்ததுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, என்னையே அறிஞ்சிட்டல, இப்போ நான் இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட கூட அந்த ஃபைலுன்னு சொல்லிட்டு சைனை போட்டுட்டு, நான் தான் இந்த ஹோட்டலோட பாதி சொந்தக்காரன், இன்னொரு பாதி சொந்தக்காரன் வந்துட்டுருக்கான், என்னை மாதிரி பணக்காரன் கிடைக்கிறதுக்கு நீலாம் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் நான்லாம் உன்னை காதலிக்கவே மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாகி, போடா நான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன், நீ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, போடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது இந்த வாங்கி ஏற்கனவே சட்டையில் ஒரு கிளிப்பு மாதிரி குத்திருப்பான்.
அதாவது ஹீரோயின் தான் வாங்கி குடுத்துருப்பா போல இருக்கு. ரொம்ப விலை கூடுன கிளிப்பு. அந்த கிளிப்ப எடுத்துட்டு, "இது நீ தானே வாங்கி தந்த. எவ்ளோ கட்டாயப்படுத்தி இந்த கிளிப்ப என்ன போட்டுக்க சொன்ன. இனிமே இந்த கிளிப்பு எனக்கு வேண்டான்னு" சொல்லிட்டு அத தூர தூக்கி போடுறான். கரெக்ட்டா ஹீரோவோட கால் கிளையா வந்து படுது. ஹீரோ அந்த கிளிப்ப எடுத்து பார்க்கும்போது, ஹீரோயின் இத பார்த்துடுறா. ஹீரோயின் ஓடி போயி, "இங்க என்ன பண்ற சென்? சரி, சரி வா போலான்னு" சொல்ல, அங்க வாங் வந்து, "ஓ சென் நீயா? எப்பவுமே எனக்கு எந்த பொருள் பிடிக்கலையோ, நீ அந்த பொருள் மேல தான் ஆசைப்படுற. அதான் உன்னோட ஒய்ஃப் மேலன்னு" சொல்ல ஹீரோவுக்கு கடுப்பாகுது. அப்போ ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு, "நீ ஒண்ணும் பேசாத, நானே பேசிக்கிறேன்னு" சொல்லிட்டு, "டேய் இதுக்கு மேல ஏதாட்டும் பேசுனா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம, ஏதோ இந்த ஹோட்டலே விலைக்கு வாங்க போறேன்னு சொன்னேல்ல, முதல்ல அத வாங்குடான்னு" சொல்லிட்டு கிளம்பி போக போறா. உடனே ஹீரோ, "ஒரு நிமிஷம் நின்னுன்னு" சொல்லிட்டு வாங்கிட்ட, "இந்த ஹோட்டல நீயா வாங்க போற? இந்த ஹோட்டல் உனக்கு கிடையாது, எனக்கு தான்னு" சொல்ல, இவன் சொல்றான், "ஓ! நீ தான் அந்த பாதி ஹோட்டல வாங்க போறியா? கண்டிப்பா அது உனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் சைன் போட்டுட்டேன்னு" சொல்ல, "அப்படியா? நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ அங்க மேனேஜர் கிட்ட கண்ண காமிக்க, மேனேஜர் ஓடி போயி வேணுக்குன்னே அந்த வாங்கோட கைய பிடிச்சு அவன் கன்னத்திலேயே அறைஞ்சுக்கிட்டு, "எல்லாருமே பார்த்தீங்களா? இவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான். இவன் ஹோட்டல் மேனேஜரையே அடிச்சுட்டான். இதுக்கு மேல இவன் என்ன பண்ண முடியும்? இவன ஹோட்டல் விட்டு தொரத்துங்கன்னு" சொல்லிட்டு அவன தொரத்தி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மேனேஜருக்கே அந்த ஹோட்டல எழுதி குடுத்துட்டு சாப்பிட போறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோ, "நீ உண்மையாவே பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டியா? உனக்கு இப்போ 18 வயசு பொண்ணு ஞாபகம் மட்டும் தான் இருக்கான்னு" கேட்க, ஆமான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ பழசு எல்லாத்தையுமே கேட்குறான். ஒவ்வொரு கொஸ்டினா கேட்குறான். ஹீரோயின் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டே இருக்கா. அதாவது லாஸ்ட்டா மேத்ஸ் எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அப்படி இப்படின்னு நெறைய கொஸ்டின கேட்க, இவளும் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்றா. ஒரு வழியா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின நம்ப ஆரம்பிச்சுட்டான். அப்போன்னு பார்த்து இந்த குட்டி பையன், "அம்மா எனக்கு தூக்கம் வருதும்மா. நான் உங்க கூட தூங்கவான்னு" கேட்க, "வாடா நம்ம போலான்னு" சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. "நீ எப்பவுமே உன்னோட பையன் கூட தூங்குனதே கிடையாது. இதுதான் புதுசுன்னு" சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போறாங்க. நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், "ஏன் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? ஓ! உனக்கும் எங்க கூட தூங்கணும்னு ஆசையா இருக்கா? தூங்குன்னா தூங்கு. இந்த வீட்ல எங்கனாலும் தூங்குன்னு" சொல்ல, இவன் தூங்க போகும்போது குட்டி பையனுக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. "அம்மா, அம்மா என்னால முடியல, முடியலன்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா ஆச்சு என்னோட பையனுக்குன்னு" கேட்க, ஹீரோ எல்லாத்தையுமே சொல்றான். "நீ இவ்ளோ நாளும் அவன ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கல்ல, அதனால அவன் கொஞ்சம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கான். இப்படிதான் அவனுக்கு நெறைய கனவு வரும்ன்னு" சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றான். உடனே ஹீரோயின், "ஆமா, டாக்டர எதுக்கு வர சொல்ற? நானே போதும்ன்னு" சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட தலைய அமுக்கி விட்டு, "நீ கவலைப்படாதடா, அம்மா உன் கூடயே இருப்பேன். அம்மா உன்ன நல்லா பார்த்துப்பேன் சரியா? அப்படியே தூங்கு தூங்குன்னு" சொல்ல, அந்த குட்டி பையனும் தூங்கிட்டான். ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. "எப்படி அவன தூங்க வச்ச? என்ன சின்ன வயசுல இந்த மாரி தானே பண்ணேன்னு" கேட்க, ஹீரோயினும், "உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் சின்ன வயசுல இந்த மாரி தானே நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஏதாட்டும் பேசிட்டே இருப்ப. அப்பதான் உங்க அம்மா எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தந்தாங்க. அதாவது உனக்கு தூக்கம் வராதம்போது இந்த மாரி தலைய புடிச்சு அமுக்கி விட்டா நீ தூங்கிருவ. அதே மாரி உன்னோட பையனும் இருக்கான்னு" சொல்லிட்டு தூங்க போறா. ஹீரோ சோஃபால தூங்கும்போது, "என்ன சோஃபால தூங்குற? பெட்ல வந்து தூங்குன்னு" சொல்ல, இவன் சோஃபாலயே தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்கு தூக்கம் வரல. நைஸா ஹீரோயின் பக்கத்துல போய் படுக்க, ஹீரோயின் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கா. "என்ன எதுக்காக என்னை இப்படியே பார்த்துட்டு இருக்க? ரொம்ப நேரம் ரசிச்சுட்டே இருக்கிற மாரி இருக்குன்னு" சொல்ல, ஹீரோயின், "ஒண்ணும் இல்ல, நீ படுத்து தூங்குன்னு" சொல்லிட்டு தூங்கிர்றா. அடுத்த நாள் எல்லாருமே ஹீரோயினுக்கு ஒரு டான்ஸர் பொண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, அந்த பொண்ணோட டான்ஸ் தான் பார்க்க போயிருக்கா. எல்லாருமே பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி கண்ணு கலங்குது. ஏன்னா ஹீரோயினுக்கு டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இனிமே டான்ஸே ஆட முடியாதான்னு சொல்லிட்டு கவலையா வெளிய போய் நிக்கும்போது, ஹீரோ தன்னோட ஃபோன் எடுத்து, "அக்கா நம்ம வீட்ல டான்ஸுக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அது வந்து பெட்ரூமா மாத்திருங்க. ஏன்னா யாருமே டான்ஸ் ஆட போறதில்லன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. "என்னது நம்ம வீட்ல டான்ஸ் ரூம்னு ஒரு ரூம் இருக்கா? ஐ! அது எனக்கு தந்துருன்னு" சொல்ல, "அப்படியா? உனக்கு வேணும்னா வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள, "இது எல்லாமே உனக்காக தான் செய்றேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போவான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ட்ரெஸ்ஸு கடைக்கு போய் அழகா ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. ஹீரோ சொல்லுவான், "உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே வாங்கிக்கோ. உட்டா இந்த ட்ரெஸ்ஸு கடையே நீயே வாங்கிக்கோன்னு" சொல்ல, ஹீரோயினால நம்பவே முடியல. எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு போய் வீட்ல வேலை செய்ற அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காக்கு, "அக்கா இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்ல, அக்காவால நம்ப முடியல. "என்னம்மா நான் வேலை நல்லா செய்யலையா? என்ன வேலைய விட்டு அனுப்ப போறீங்களான்னு" கேட்க,
சேச்சா அப்படிலாம் இல்லைக்கா, உங்களுக்கு ஆசையாக இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு உள்ளக்க போயிடுறா. அக்காவால் இன்னுமே நம்ப முடியல ஹீரோ கிட்ட. பாஸ் நான் பார்க்குறதெல்லாம் கனவா நிஜமான்னு கேட்க, நீ பார்க்குறது எல்லாமே நிஜம்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சிட்டே உள்ளக்க போகிறான். உள்ளக்க போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தன்னோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறா. நான் உனக்காக ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உன்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த சென்ட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலை, அந்த சென்ட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி யார் எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்க, இது யாருன்னு தெரில, ஸ்கூலில் உனக்கு பிடிக்காத பொண்ணு இவ தான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, என்னது இவளையா நான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன், அப்படி என்ன தான் தரப்போறான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே போய் நீ என்ன தரதா இருக்கன்னு கேட்க, இந்த ஃப்ரெண்டும் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த சென்ட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, இந்த சென்ட்டு வந்து 20 லட்ச ரூபா சொல்ல ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. 20 லட்ச ரூபாவா, சரி சரி நீ வாங்கின பில்லை காமின்னு சொல்ல, ஃப்ரெண்டு எப்படி பில்லை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஃப்ரெண்டுக்குள்ளே என்ன பில்லை காமிக்கிறது வேண்டாமேன்னு கேட்க, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு காமி காமின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளும் ஏதேதோ சொல்லி பார்க்குறா. ஹீரோயின் நம்புற மாதிரி இல்லை. ஒரு வழியாக ஹீரோயின் அந்த பில்லை வாங்கி பார்த்துடுறா. அதில் 8000 ரூபா தான் போட்டிருக்கு. 8000 ரூபா தானா, 8000 ரூபாய்க்கு நீ இவ்வளோ ரூபா கேட்குறியா, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு 8000 ரூபா மட்டும் போட்டுட்டு அந்த சென்ட்டை அடித்து பார்க்குறா. அதில் ஒரு கேவலமான ஸ்மெல் வருது. இதுவா என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொன்னா, ச்சே இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்ல, உடனே ஃப்ரெண்டு ஏய் பொய் சொல்லாத, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்குக்காக தானே நீ டான்ஸ் ஆடுறதே விட்டுட்ட, அதான் உன்னோட கால் டான்ஸ் ஆடி கேவலமாக இருக்கு சொன்னா, அதனால தான் நீ டான்ஸை விட்டுட்ட, அவ்வளோத்துக்கும் உனக்கு அவன் மேலே லவ்வுன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் கடுப்பாகி நீ இவ்வளோ நேரம் பேசுனது வாங்க பத்தியா, வாங்க தான் என்னோட ஹஸ்பண்டா, எனக்கு வாந்தி வாந்தியாக வருது, அவனை பற்றி பேசாத, கேவலம் அவனுக்காகவா என்னோட டான்ஸை விட்டேன், ஸோ நான் ரொம்ப கேவலமான பொண்ணாக இருந்திருக்கேன், வாங் மட்டும் நேரில் கிடச்சா அவன் செத்தான்னு சொல்லிட்டு வெளியே போய் இது முடிய என்னோட அம்மா அப்பாவுக்காக எதுவுமே பண்ணதே கிடையாது, முதல்ல என்னோட அம்மாக்காக ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நம்ம பழைய வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்ல இவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. பழைய வீட்டில் இன்னொருத்தங்க தான் தங்கியிருக்காங்க, அதாவது இவங்களோட சொந்தக்காரங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களுக்கு நம்ம ஹீரோயின் அப்பா அம்மாவும் வீட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் சொந்தக்காரங்க அப்போ வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க போல இருக்கு. கொஞ்சோண்டு காசை கொடுத்துட்டு நிறைய காசை கொடுக்காம விட்டுட்டாங்க. ஹீரோயின் கதவு தட்டி, அங்கிள் ஆன்ட்டி இந்த வீட்டை எங்களுக்கே எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்ல, இந்த ஆன்ட்டியும் அங்கிளும் தரமாட்டோம், ஏற்கனவே நான் உங்களுக்கு காசு தந்துட்டோம், இந்த வீடு எங்களுக்கு தான் சொல்ல, அம்மாவும் அப்பாவும் உண்மையை சொல்கிறாங்க. நீ ஏற்கனவே காசு தரேன்னு சொன்ன, இன்னுமே தரலை, நிறைய இது பாக்கி இருக்கு, இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் அங்கிள் ஆன்ட்டி அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தானே, சீக்கிரம் அந்த காசை எடுத்து வைங்கன்னு சொல்ல, அதுக்கு அங்கிளும் ஆன்ட்டியும் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் இல்லை தானே, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோயின் அங்கேருந்து லாயரை கூப்பிட்டு வரா. லாயர் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நீங்கள் ஹீரோயின் கிட்ட வீட்டை வாங்கிட்டு ஆனால் அதுக்கான காசு கொடுக்கல, ஒருவேளை நீங்கள் உண்மையாகவே காசு கொடுத்துருந்தீங்கன்னா அதோட பில்லு எல்லாத்தையுமே தாங்க, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், ஒருவேளை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் காசு தரோன்னு சொன்னீங்கன்னா இந்த வீட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அதோட பல மடங்கு கொடுக்கணும், அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல, அங்கிள் ஆன்ட்டியால் கட்ட முடியாதுல்ல ஹீரோயின் கிட்ட. அங்கிளும் ஆன்ட்டியும் தெருவுலையாமா போய் படுக்க முடியும், மழைலாம் கொட்டும், அங்கிளும் ஆன்ட்டியும் இந்த வீட்லேயே இருந்துக்கிறோன்னு சொல்ல, ஆமல்ல உங்களுக்கு மழை எல்லாமே கொட்டும், பேசாமல் நீங்கள் தெருவில் இருக்காமல் பிரிட்ஜெலாம் இருக்கும்ல பிரிட்ஜு கீழே படுத்துக்கோங்க, சேஃப்டியாக இருக்கும், மழைலாம் கொட்டாது, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல அங்கிளும் ஆன்ட்டியும் கிளம்பிட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹீரோ கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மெசேஜுக்கு மேலே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. அதாவது சென் என்ன பண்ணுறீங்க, என்னோட டான்ஸ் ஷூ வந்து இப்போ எனக்கு சேரவே மாட்டேங்குது, கால் ரொம்ப பெருசாயிட்டுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல விடுங்க, அது மட்டும் இல்லாமல் நைட்டு ரொம்ப குடிக்காதீங்க, உங்களுக்கு வயிறு வலிக்கும் தானே, ஆ சொல்ல மறந்துட்டேன், நம்ம வீட்டு பக்கம் தெரு லைட்டு உடஞ்சிருக்கு, கொஞ்சம் பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு அக்கறையாக மெசேஜ் போட்டிருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். அங்கே மீட்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஏற்கனவே பாஸுக்கும் ஒய்ஃபுக்கும் பிடிக்காது, ஒருவேளை பாஸ் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களோ, எப்படியாட்டி இந்த ப்ராஜெக்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடி போய், பாஸ் உங்களுக்கு நான் நிறைய பொண்ணை செட் பண்ணி தரேன், அவங்க எல்லாருமே உங்களை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, இந்த ப்ராஜெக்டில் சைனை போடுங்கன்னு சொல்ல, ஓ நீ எனக்கு எத்தனை பொண்ணை செட் பண்ணி தருவ, நிறைய பொண்ணுங்களை செட் பண்ணி தர முடியுமான்னு கேட்க, ஆமாம் உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்கனாலும் என்னால் செட் பண்ண முடியும்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ அப்படியா, அப்போ நீ ஒரு பெரிய பணக்காரன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இனிமேல் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் உள்ளக்க விடாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட, சார் மேடம் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பேசாமல் நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்ல,
அப்போ தான் ஹீரோயின் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அதை பார்த்த ஹீரோ கையில் ஷூ எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினும் அந்த ஷூவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய டான்ஸரை பிடிக்கும்னு சொன்னல, அந்த பொண்ணோட ஷூ. இதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, என்னடா நீ திருடிட்டு வந்தியா? ச்சே, இப்படிலாம் திருடக்கூடாது, தப்புன்னு சொல்ல, நான் திருடினேனான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி பார்த்துட்டு இருக்க, அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, மேடம் அந்த ஷூவை பாஸ் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச டான்ஸர் கிட்ட இருந்து கேட்டு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்காக சைன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்குது. எனக்கு பிடிச்ச டான்ஸர் எனக்கு சைன் போட்டு கொடுத்துட்டாங்க, எனக்கு ஜாலின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஷூவை வாங்கி ஹீரோயின் காலில் போட்டு விட போகிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏற்கனவே ஹோட்டலில் அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பால, வாங்குக்கு நீ டான்ஸ் ஆடுற ஷூவை போட்டாலே பிடிக்காது, அந்த ஷூ போட்டு போட்டு உன்னோட காலை கேவலமாயிட்டுன்னு சொல்லியிருப்பால. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒருவேளை இவனுக்கும் என்னோட கால் பிடிக்காதுன்னு சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு காலை தள்ளி வைக்கிறா. இருந்தாலும் ஹீரோ காலை எடுத்து அவனோட மடியில் வச்சு ஷூ எல்லாமே போட்டு விடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஆசை ஆசையாக டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது கால் சுளிக்கிறது. உடனே ஹீரோ அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சு மருந்து எல்லாமே போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் டான்ஸ் ஆடி ரொம்ப வருஷம் ஆயிட்டுல, அதனால தான் டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நீ கவலைப்படாத, நீ டான்ஸ் ஆடினது எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும், நீ நல்லாவே டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே இருக்க. ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீ இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி அன்பாக பேசினதே கிடையாது, இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, நீ ரொம்ப அன்பாக நடக்கிறத பார்த்தா எனக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு வெக்கமாயிருது. பெட்டில் உருண்டுட்டு, ஒருவேளை நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னோட இதய துடிப்புலாம் வேகமாக துடிக்குது. ஆ, நான் ஒருவேளை அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டேனான்னு சொல்லிட்டு அப்படி வெக்கப்பட்டுட்டே இருப்பா. அடுத்த நாள் காலையில் குட்டி பையனை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் வந்திருக்காங்க. எதுக்காகனா, நம்ம குட்டி பையனுக்கு ஏற்கனவே மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னல, அதனால தான் டாக்டர் எப்போ பார்த்தாலும் செக் பண்ண வருவாங்க போல இருக்கு. அப்போ ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ எல்லாத்தையுமே சொல்கிறான். அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் நம்ம பையனை செக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த டாக்டர் கிட்ட என்னோட பையன் நல்லா இருக்கானான்னு கேட்க டாக்டர் கிட்ட வந்து, இங்கே பார்த்தீங்களா உங்கள் பையன் இந்த மாதிரி படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு படத்தெல்லாம் காமிக்கிறாங்க. அதில் வந்து அம்மா அப்பா ஒரு குட்டி பையன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப அழகாக இருக்கே, என்னோட பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை போல இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோவும் குட்டி பையனும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அப்போ இந்த டாக்டர் பொண்ணு வேணுக்குனே ஹீரோயின் கிட்ட, அந்த படத்தில் இருக்கிறத நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, இந்த படத்தில் இருக்க பொண்ணு நான். உங்கள் பையன்கிட்ட எப்போ பார்த்தாலும் நான் பேசுவேனா, அப்போ அவனுக்கு அவங்க அம்மாவை பிடிக்காதுன்னு சொல்லுவான். நான் தான் அவனை ஒரு அம்மாவாக பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் எல்லா படத்துலையுமே என்னோட ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சுருப்பான்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்க உடனே இந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்கிறா. உங்கள் பையனுக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் அவனை விட்டு தள்ளியே இருங்க, இல்லைன்னா அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் ஆகும், நீங்கள் தள்ளி இருங்கன்னு சொல்ல, அப்படியா, என்ன டைவர்ஸ் வாங்கிட்டு போக சொல்றியா, இனிமேல் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வெளியே போன்னு சொல்ல, அப்புடின்னு பார்த்து ஹீரோவும் குட்டி பையனும் வந்துடுறாங்க. இந்த டாக்டர் பொண்ணு நடிக்க ஆரம்பிச்சிட்டா. மேடம், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்கள் பையனுக்காக தானே இந்த மாதிரி சொல்கிறேன், எதுக்காக என்னை திட்டுறீங்கன்னு கேட்க ஹீரோ அங்கே சத்தம் போட்டு, ஓ, நான் இல்லாத நேரம் நீ இதெல்லாம் பண்ணுறியான்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு, அச்சச்சோ, ஹஸ்பண்ட் ஏன் மேலே தான் கோவப்பட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு புரிய வைக்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் டாக்டரை பற்றி பேசுகிறேன், இங்கே பாருங்கள் டாக்டர், என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை, இங்கேருந்து வெளியே போங்க, அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல என்னோட ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டுட்டு போங்கன்னு சொல்ல டாக்டர் பொண்ணும் சாரி கேட்டுட்டு வெளியே போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓடி போய், சென், நீ இப்போ தான் வந்த, நீ வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு கூட உனக்கு தெரியாது, அது எப்படி என்னை கண்மூடித்தனமாக நம்புறேன்னு கேட்க, அதுவா, நம்ம கல்யாணத்தில் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னை நம்புவேன்னு, என்ன நடந்தாலும் நான் உன்னை மட்டும் தான் நம்புவேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் தன்னோட ரூம்குள்ளே போய் குட்டி பையன் வரைஞ்ச படத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். குட்டி பையன் ஓடி வந்து, அம்மா எதுக்காக அழுவுறீங்க, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, எனக்கு பிடிச்சிருக்குப்பா, அது மட்டும் இல்லாமல் இது உன்னோட தப்பு கிடையாது, அம்மா நிறையவே தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தானே அம்மாவோட ஃபோட்டோவுக்கு பதிலாக அந்த டாக்டர் பொண்ணோட ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சுருக்க, என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்ல, அதுக்கு குட்டி பையன், அம்மா என்ன சொல்கிறீங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தான், எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு கிடையாது, என்னைக்காட்டி என்னோட அம்மா திருந்தி வருவாங்கன்னு சொல்லிட்டு
எப்பவுமே நான் உங்கள மட்டும்தாம்மா வரைஞ்சிருக்கேன். அந்த டாக்டர் பொண்ண எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு காதுல, அம்மா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? அந்த டாக்டர் பொண்ணுக்கு நம்ம அப்பா மேல ஒரு கண்ணு. அவங்கள அப்பா கிட்ட பேச விடாதீங்கன்னு சொல்ல அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டிருப்பான். உடனே ஹீரோ அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, இனிமே நாளையிலிருந்து அந்த டாக்டர் என்னோட பையன்கிட்ட வரக்கூடாது, என்னோட வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பான். ஹீரோயின் குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது அங்கே குட்டி பையன் இருப்பான். உடனே குட்டி பையன்கிட்ட, என்னடா பாத்ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணுறேன்னு கேட்க, அம்மா அப்பாவும் இதே மாதிரி தான் குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் வெளியே இருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயின் கத்தி, என்னது உங்கள் அப்பா பாத்ரூம்குள்ளே எட்டி பார்க்காரா? உங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப கெட்டவனாக இருக்கான். அவனை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேருமே பேசுகிறது ஹீரோக்கு கேட்டுருது. என்னது நான் கெட்டவனான்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது தான் அந்த குட்டி பையன் சொல்கிறான், அம்மா நீங்கள் அப்பாவை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குமா, எனக்கு ஏதாட்டு ஆயிடக்கூடாதுன்னு பாத்ரூமுக்கு வெளியே இருப்பாங்க, அதுதான் சொல்ல வந்தேன்னு சொல்ல, பரவாயில்லையே உங்கள் அப்பா ரொம்ப நல்லவங்கள தான் இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை மட்டும் கேட்டுட்டு ஹீரோ சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன சொல்லுவான்னா, அம்மா ஒருவேளை நம்ம கிட்ட இருந்த சொத்து எல்லாமே போயிட்டாலும் நம்ம அப்பா நம்மளை நல்லாவே பார்த்துப்பாங்க. அதாவது கல் மூட்டை எல்லாமே சுமந்து நம்மளை பார்த்துப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. டேய் உங்கள் அப்பா கிட்ட அவ்வளோலாம் பலம் கிடையாதுடா, கண்டிப்பாக உங்கள் அப்பா அப்படிலாம் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, குட்டி பையன் இதெல்லாம் கேட்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தன்னோட அப்பா கிட்ட, அப்பா இதெல்லாம் சாப்பிடுங்கப்பா, உங்களை பற்றி அம்மா ரொம்ப அக்கறைப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியா உங்கள் அம்மா வேற என்னெல்லாம் சொன்னான்னு கேட்க, அதுவா அம்மா வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொன்னாங்க, அதான் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதான், பலமே இல்லாதவன்னு சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிட்டு அவன் கையில் நிறைய கரண்டிலாம் வச்சுருக்கானா ஃபோர்க்கு, அந்த ஃபோர்க்கை ஒவ்வொன்றா உடச்சிட்டே இருக்கான். வேலை செய்கிற அக்காவுக்கு ஒன்றுமே புரியல. பாஸ் எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு கேட்க, வேற எதுக்காக அவள் வரட்டும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைப்பானா, அப்போ நான் பலமா இல்லைன்னு அந்த பாய் ஃப்ரெண்டை தேடி போனாளா, இவளுக்கு இருக்கு. நேற்று நைட்டு கூட கண்டிப்பாக அந்த பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் யோசிச்சிருப்பா. அதனால தான் என்னோட பையன்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கா. இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறா. என்னாச்சு, எதுக்காக இவன் ரொம்ப கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்கும்போது, அம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஹீரோயினும் என்னாச்சுன்னு தெரியலையே இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது ஹீரோ கூப்பிட்டு, ஒரு நிமிஷம், நேற்று நைட்டு உனக்கு கனவுல நிறைய நல்ல நல்ல கனவாக வந்துச்சு போல இருக்கே, அதானே ஜாலியாக இருக்கேன்னு கேட்க, ஹீரோயினும் உனக்கு எப்படி தெரியும், நேற்று ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா, நேற்று நைட்டு கனவுல நம்ம 2 பேருமே முதல்ல தூங்கினோம்ல, அது ஞாபகம் வந்துச்சு, எனக்கு அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோவும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதாவது ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஹீரோயினை விடாமல் இன்னைக்கு நான் உன்னை விட போகிறதில்ல, இதோட 5 6 தடவை இன்டிமேட்டாக இருந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து போதும் போதும்னு சொல்லியிருப்பா. ஆனாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை. இல்லை எனக்கு இன்னுமே வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்டிமேட்டாக இருந்திருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, ஓ இதுதான் நைட்டு ஃபுல்லாக நினச்சி பார்த்தியா, உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சான்னு கேட்க, அது எப்படி மறக்க முடியும், அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம்னு சொல்லிட்டு இவ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஸ்கூல் படிக்கும்போது இவங்க எல்லாருமே கேம்புக்கு போயிருப்பாங்க. அப்போது ஹீரோயினோட கேம்புக்குள்ளே நுழைஞ்சிட்டு, நான் இன்னைக்கு உன் கூடயே தூங்குறேன்னு சொல்ல, டேய் எதுக்காக இங்கே வந்திருக்க, என்னாச்சுன்னு கேட்க, அதுவா என்னோட கேம்பில் ஒரு பெரிய பூச்சி இருக்குது, அது பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும், அப்படியா அது இந்த பூச்சா பாருன்னு சொல்லிட்டு ஒரு புழுவை பிடிச்சி பாட்டிலுக்குள்ளே வச்சு, இங்கே பார்த்தியா பூச்சி பூச்சின்னு சொல்லிட்டு பயம் காட்டியிருப்பா. ஹீரோ பயந்து போய் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பான். ஹீரோயினுக்கு ஒரே காமெடியாக இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக்கை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, ஐயோ அதெல்லாம் மறக்க முடியுமா, அன்னைக்கு நீ எவ்வளோ பெரிய காமெடி பீஸாக இருந்த தெரியுமா, என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்க ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, நீ சிரிச்சது போதும் வா போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போது ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்டு போல இருக்கு. அதாவது இவன் நல்லாவே படிச்சிருக்க மாட்டான். ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு டாக்டராக இருக்கிறத பார்த்துட்டு, டே நீயா டாக்டர், என்னை ஏதாட்டும் செஞ்சிட போறடா, நீலாம் டாக்டருக்கு லாக்கியே இல்லாதவன், எல்லா பாடத்துலையுமே ஃபெயில் தான்னு, இல்லடா உன்கிட்டலாம் என்னால் செக் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, உடனே அந்த டாக்டரும் உனக்கெல்லாம் நான் ஏன் செக் பண்ண போகிறேன், நீ வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்ல ஹீரோ அப்படி மறைச்சி பார்த்துட்டு, டே டாக்டர் உனக்கு நிறைய பணம் தந்திருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இப்போ செக் பண்ண போறியா இல்லையான்னு கேட்க, உடனே டாக்டரும் ஹீரோயின் உள்ளுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணிட்டு இருக்கான்.
அப்புறம் தனியாக ஹீரோவை கூப்பிட்டு வந்து, டேய் மச்சான், நீ சின்ன வயசுலேருந்தே அவளை ரொம்ப ரொம்ப காதலிக்கிற. நீ இன்னுமே அவளை காதலிச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அவள் தான் ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்டை காதலிக்கிறாள்ல. உன்னை கண்டிப்பாக விட்டுட்டு போயிடுவா. பேசாமல் அவளை விட்டுடுடா. எனக்கு தெரிஞ்சு அவள் உன்னை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். அவ ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய பேர் காதலிச்சிருக்காங்க. அதுல நீயும் ஒருத்தன். பேசாம அவள மறந்துருடா. அவளுக்கு எப்படி 18 வயசுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே ஞாபகம் இருக்குமா? இப்போ உள்ளது எல்லாமே மறந்துருமா? அதெல்லாம் நம்பாதன்னு சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாயிட்டு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஸ்கூல் படிக்கும்போது அவங்கள நிறைய பேர் காதலிச்சாங்களாம். அதுல நீயும் ஒருத்தனான்னு கேட்டுட்டே இருக்க. இதுல என்ன பிரமாதம்? நானும் ஒருத்தன் சொல்லிடுறான். உடனே ஹீரோ தன்னோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோனை பண்ணி, டேய், இவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம்ல, அது எல்லாமே ரத்து செஞ்சுடு. இவனுக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்காதன்னு சொல்ல, டே மச்சான் கவுத்துட்டியேடா, நான் சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கான். இப்போ தான் ஹீரோயின் செக் பண்ண ரிப்போர்ட் எல்லாமே வருது. ஹீரோவை தனியாக கூப்பிட்டு, டே உன்னோட ஒய்ஃபுக்கு எதுவுமே இல்லை, உன்னோட ஒய்ஃப் நடிக்கிறான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போன்னு பார்த்து இந்த டாக்டர் பொண்ணு வந்து, நான் சொன்னல உங்கள் ஒய்ஃப் தப்பாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. எப்படியாட்டும் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை மிரட்டி உங்களோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டி போட பார்க்குறாங்க. அதே மாதிரி உங்கள் பையனையும் கஷ்டப்படுத்த பார்க்குறாங்க. அவங்க ஒரு சைக்கோ. அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்கன்னு சொல்ல, நீ என்னோட ஒய்ஃபை பற்றி எதுவுமே பேச தேவையில்ல. இனிமே இவ என்கிட்ட இருக்கவே கூடாது. இருந்தா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, உடனே ஃப்ரெண்டு, கேட்டியா இல்லையா? இந்த ரூமை விட்டு கிளம்புன்னு சொல்ல, இந்த டாக்டர் பொண்ணு கோவப்பட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, ஒருவேளை என்னோட ஒய்ஃபு எல்லாமே மறந்த மாதிரி நடிச்சானா, அவ காலம் முழுக்க அந்த மாதிரியே நடிக்கட்டும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, டாக்டருக்கு கடுப்பாயிட்டு, டேய் உனக்கு பெரிய வியாதி வந்திருக்குடா. இந்த வியாதியோட பேரு லவ். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. போ போன்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போறா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அந்த ஃப்ரெண்டு செமைய கடுப்பு பிடிச்சவன்னு நினைக்கிறேன். பாரு என்னோட ரத்தம் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துட்டான். அவனுக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே நான் அப்புறம் பார்க்குறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏற போறா. ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் நின்று நானும் உன் கூட வரேன்னு சொல்ல வரான். அதுக்குள்ள ஹீரோயின் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை பூட்டிட்டு போயிட்டா. ஸ்கூல்ல குட்டி பையன் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு பையன் இந்த குட்டி பையன் கிட்ட, டேய் உங்க அம்மாலாம் வர மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா உனக்கு கிடையாது தானே? அம்மா இல்லாத பையன் அம்மா இல்லாத பையன் சொல்லிட்டே இருக்க. அங்க இன்னொரு குட்டி பொண்ணு இருப்பா. அந்த குட்டி பொண்ணு நம்ம குட்டி பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றா. டேய் நீ வாய மூடுடா, அவனுக்கு அம்மா இருக்கும், நீ போ போன்னு சொல்லிட்டே இருக்க. அந்த சின்ன பையன், நான் பார்க்குறேன் பார்க்குறேன், உனக்கு அம்மா கிடையாது, நீ அம்மா இல்லாத பையன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே யார் வராங்கன்னா டாக்டர் பொண்ணு தான். டாக்டர் பொண்ணு குட்டி பையன்கிட்ட, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, இல்லை ஆண்டி எங்கள் அம்மா வராங்கன்னு சொன்னாங்க, நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்கள் அம்மாவுக்கு உன் மேலே கவலையே கிடையாது, நான் தான் உன்னை கூப்பிட்டு போக போகிறேன் வான்னு சொல்லும்போது, இந்த குட்டி பையன் ஓடி போய் ஜன்னல் பக்கமாக பார்க்குறான். அங்கே தான் ஹீரோயின் அழகாக நடந்து வரா. ஐ எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது, ஹீரோயின் உள்ளக்க வந்து ஒரு கேக்கை குட்டி பையன் கையில் கொடுத்து, அதுவும் அங்கே ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு போய் கேக்க கொடுன்னு சொல்ல, இவனும் கொடுத்துட்டு வரான். அதுக்குள்ளேயே ஹீரோயின் அந்த டாக்டர் பொண்ணுக்கிட்ட, நீ எதுக்காக இங்கே வந்த? ஓ உனக்கு வேலையே கிடையாதுன்னு நினைக்கிறேன், நின்னுன்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி கிட்ட, அண்ணா இனிமே இந்த பொண்ணு வந்தா ஸ்கூலுக்குள்ளேயே விடாதீங்கன்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூப்பிட்டு போறா. இப்போ ஹீரோயின் தன்னோட அம்மா வீட்டுக்கு ஹீரோ குட்டி பையன் எல்லாருமே கூப்பிட்டு போகும்போது ஹீரோக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. ஓ அன்னைக்கு காசு வாங்கினியே, இது எல்லாமே உன்னோட அம்மா அப்பா வீட்டை திரும்பி கொடுக்கறதுக்காகவான்னு கேட்க, ஆமா நீ என்ன நினைச்சேன்னு கேட்க, உடனே குட்டி பையன் ஹீரோ கிட்ட, அப்பா நீங்க என்ன நினைச்சீங்கன்னு நான் சொல்லவா? நீங்க வந்து அதான் நம்ம அம்மா எப்போ பார்த்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்திட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தானே கொடுத்தேன்னு நினைச்சீங்க, எனக்கு நல்லாவே தெரியும்னு கேட்க, ஹீரோயினும் அப்படியே நினைச்சேன்னு கேட்க, ஹீரோ இல்லை இல்லை, குட்டி பையன் சொல்றதெல்லாம் நம்பாத, அவன் விஷம், அப்படிதான் ஏமாத்துவான்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படி சிரிப்பா வருது. உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்போ பார்த்தாலும் ஹீரோயினோட வீட்டுக்கு வருவான் போல இருக்கு. அங்கே ஒரு இடம் இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, வா வா அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் குட்டி பொண்ணாக இருக்கும்போது ரெண்டு பேருமே, நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்கல, நான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு விளாண்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட, நீ நல்லாவே ஹைட்டாக ஆயிட்டேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து டைனிங் டேபிளில் தான் இந்த ஃபோனை வச்சுட்டு போயிருப்பா நம்ம ஹீரோயின். அவளோட ஃபோனில் ஒரு கால் வரும். உடனே குட்டி பையன் ஆன் பண்ணிடுவான். யாருன்னு பார்த்தா இந்த வாங் தான். வாங் என்ன பேசுவானா,
டார்லிங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி இவ்வளோ வருஷமா நீ ஏன் பின்னாடியே சுத்தினல, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் வெளியே தான் இருக்கேன், என்னை வந்து பாருன்னு சொல்ல, இதெல்லாம் ஹீரோ கேட்டுருவான். ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஹீரோயின் கிட்ட எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போய் அந்த வாங்கு இருக்கான்ல, வாங்கோட சட்டையை பிடிச்சி, டேய் இன்னைக்கு உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்ல, உடனே வாங்க என்ன சொல்லுவானா, என்ன கொலை பண்ண போறியா? நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாருன்னு சொல்ல, ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த வாங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசியிருப்பா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ கடுப்பாகி அந்த பையனை போட்டு அடிக்க போகும்போது ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பானா, நீ மட்டும் அவன் மேலே கையை வச்சனா நான் இந்த மலை மேலே இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். நான் குதிச்சு செத்து போவான்னு கேட்க ஹீரோ அவனை அடிக்காமல் விட்டுட்டு போயிருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோ அந்த வாங்க எதுவுமே செய்யாமல் அங்கேருந்து காரில் போய் உட்காந்துருப்பான். அதே சமயம் உள்ளக்க ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாருமே ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ எதுக்காக உன்னோட ஹஸ்பண்டை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அந்த வாங்க பின்னாடியே சுற்றுறல, பேசாமல் உன்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் அப்பா அம்மா என்ன சொல்கிறீங்க, நின்னுங்க, அந்த வாங்குக்கு நானே போய் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டி எடுத்துட்டு வாங்க பார்க்க போறா. இவ வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோ இதை எல்லாத்தையுமே காரில் பார்த்துட்டு இருக்கானா. அசிஸ்டன்ட் சொல்கிறான், சார் பேசாமல் நீங்கள் வாங்க போட்டு தள்ளிடுங்க, அப்போ தான் மேடம் உங்கள் கூட இருப்பாங்கன்னு சொல்ல, இல்லை என்னோட ஒய்ஃபுக்கு வாங்க பிடிச்சிருக்கு, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, சரி காரை எடுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். இங்கே ஹீரோயின் வாங்கிட்ட எதுக்காக என்னை பார்க்க வந்தேன்னு கேட்க, நீ தான் எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அதனால தான் நான் உன்னை காதலிக்கலாம்னு நினச்சிட்டேன். சரி நம்ம நாளைக்கு ரெண்டு பேருமே சாப்பிட்டு போகலாமான்னு கேட்க, உடனே ஹீரோயின் ராஸ்கல் என்னையா சாப்பிட கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்திருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் மறைஞ்சிருந்து பார்த்துருப்பாங்களா. அவங்களுக்கு ஒரே காமெடியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். காலையில் ஹீரோயின் எப்படியாட்டு ஹீரோவை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போவா. ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துட்டுருக்கோம். ஹீரோயின் உள்ளக்க போகும்போது வெளியே போன ஹீரோ சொல்லிடுவான். உடனே ஹீரோயின் என்னை மன்னிச்சிரு நான் வெளியே போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் நான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அங்கே மீட்டிங்கில் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்களே அவங்கள வெளியே போங்கன்னு சொல்ல, ஹீரோயின் உள்ளக்க போய் நான் உனக்காக சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ கேட்குறான், இந்த சாப்பாடில் விஷம் எதுவுமே கலக்கலலான்னு கேட்க, டேய் மூடிட்டு சாப்பிடுடான்னு சொல்லிட்டு ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்ருக்கா. அங்கே ஒரு மெடல் இருக்குது. டேய் இந்த மெடல் நான் தொலைச்ச மெடல் தானேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது அவள் டான்ஸ் போட்டியில் ஜெயிச்சு ஒரு மெடலை வாங்கிட்டு வந்திருப்பா. மெடல் கிடையாது, ட்ராஃபி. அந்த ட்ராஃபியை வாங்கிட்டு சந்தோஷமாக நடந்து வரும்போது அங்கே தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணும் ஜெயிக்க வேண்டியது போல இருக்கு, தோற்று போயிருப்பா. உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தியா அந்த ஹீரோயின் வேணுக்குனே பணத்தை கொடுத்து அந்த ட்ராஃபியை வாங்கியிருக்கா, இவளுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, இந்த போட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாருமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நேரமாக ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணோட பேர் சாங்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே யார் வராங்கன்னா ஹீரோ தான். ஹீரோ தனியாக போய் அந்த சாங் பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருப்பான். இதை எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே என்ன நினைப்பானா, அப்போது சென்னுக்கும் அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அவனும் என்னை தப்பாக தானே நினச்சிருக்கான், நான் காசு கொடுத்து இந்த ட்ராஃபியை வாங்கியிருக்கேன்னு நினச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ராஃபியே வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே குப்பை தட்டி இருக்கும் அது உள்ளக்க போட்டுட்டு போயிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, டேய் இந்த ட்ராஃபியை நான் குப்பை தட்டியில் தானே போட்டேன், நீ எதுக்காக எடுத்தேன்னு கேட்க, அதுவா இந்த ட்ராஃபியை நான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னைக்காட்டு ஒரு நாள் இந்த ட்ராஃபியை குப்பை தட்டியில் போட்டேன்னு சொல்லிட்டு நீ அழுதுகிட்டே இருப்ப, அதனால தான் நான் எடுத்து வச்சுருந்தேன்னு சொல்ல, நான் அழுவேனா உனக்கு யார் சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போட்டுகிட்டே இருக்கா. என்ன சொல்கிறான்னா, இந்த ட்ராஃபியை எதுக்கு எடுத்து வச்சா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு அந்த சாங்கு தானே பிடிக்கும், நீ சாங்கு தானே லவ் பண்ணேன்னு கேட்க, என்னது சாங்கை லவ் பண்ணனான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளேயே அசிஸ்டன்ட் வந்து, சார் நீங்கள் கேட்ட மாதிரியே ஷூ ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஷூவை கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த ஷூவை வாங்கி ஹீரோ போட்டு விடுறான். குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே வருவாள், அவள் ஹீல்ஸ் போட்டு வந்திருப்பா போல இருக்கு, காலை தட்டி தட்டி நடப்பாளா. இதை பார்த்த ஹீரோ அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஷூ வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். இப்போ அந்த ஷூவை ஆசையாக ஹீரோயின் காலுக்கு போட்டு விடும்போது, நீ இவ்வளோ பாசமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு கேட்க, இனிமே அப்படிதான், நான் எப்போவுமே உனக்கு பாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஷூவை எல்லாத்தையுமே போட்டு விடுறான். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயின் டாக்டர் ஃப்ரெண்டை பார்க்க போகிறா.
ஸ்கூல் படிக்கும்போது நீயும் என்னோட ஹஸ்பண்ட் சென்னும் அந்த சாங் பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, என்ன பேசுனீங்கன்னு கேட்க, டாக்டர் அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். அதாவது ஹீரோ என்ன போய் பேசியிருப்பானா, சாங் எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ தானே அப்படி பேச சொன்ன, எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு கேட்க, அதுக்கு சாங் பொண்ணு, நீ அந்த பொண்ணை போய் நம்புற, அப்படி எந்த எவிடன்ஸ் இருக்குது நான் தான் பேச சொன்னேன்னு கேட்க, உடனே ஹீரோ, எனக்கு எவிடன்ஸ் எதுவுமே தேவைப்படாது, நான் ஹீரோயினை முழுசாவே நம்புகிறேன், அவள் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவள் கஷ்டப்பட்டு ஆடி ஜெயிச்சிருக்கா, நீ அவளை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி வதந்தியை பரப்புன, இனிமே அவளை தான் சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருப்பான். இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போய் உன்னோட ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே சொன்னா, நீ அன்னைக்கு என்ன சொன்ன, கல்யாணத்தில் நிறைய நீ சத்தியம் செஞ்சதுனால தானே என்னை நம்புறேன்னு சொன்ன, ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதே நீ என்ன முழுசாக நம்பியிருக்க, காரணம் என்னன்னு கேட்க, ஹீரோவும் எல்லா காரணத்தையும் சொல்கிறான். நீ எப்போவுமே என்னை நம்பியிருக்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோவோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. உடனே அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சித்தி ஹீரோவை எப்போ பார்த்தாலும் கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க. ஹீரோ கிட்ட, நீ தானே என்னோட காசை எடுத்த, குடு குடுன்னு சொல்ல, அதுக்கு அப்பாவும், சித்தியோட காசை போய் எடுக்கிறியே, உனக்கு வெக்கமாவே இல்லையா, காசை குடுன்னு சொல்ல, ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்க்குறான். அப்பா நான் அந்த காசை எடுக்கவே இல்லை, சித்தி பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல, சித்தி வந்து, நான் ஏன்டா பொய் சொல்ல போகிறேன், நீ தான் என்னோட காசை எடுத்தேன்னு சொல்லும்போது, அங்கே ஹீரோயின் ஓடி வந்து, என்ன சித்தி உங்களுக்கு காசு தானே வேணும், இந்தாங்க உங்கள் காசு, இந்த காசு உங்கள் வீட்டில் தான் கடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த காசை கையில் கொடுத்துட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவா. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ அப்போவுமே என்னை நம்பின, அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட சித்திக்கு கொடுத்தியே, அது உன்னோட காசு தானேன்னு கேட்க, நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு ஹீரோயின் கேட்பா. உடனே ஹீரோயின் கையில் இருந்த ஃபோனை வாங்கி அதில் கவர் மாதிரி இருக்குல்ல, அந்த கவருக்கு பின்னாடி பார்ப்பான். அதில் காசு வந்து சுருக்கி மடக்கி வச்சிருப்பா. அந்த காசை எடுத்துட்டு, உன்னால் மட்டும்தான் இந்த காசை சுருக்கி மடக்கி வைக்க முடியும், நீ என்னோட சித்திக்கிட்ட கொடுக்கும் போதும் இந்த காசை இந்த மாதிரி தான் சுருக்கி மடக்கி கொடுத்த, அதுலேயே தெரிஞ்சு போச்சு நீ தான் உன்னோட காசை கொடுத்துருக்கன்னு, நான் எப்போவுமே உன்னை நம்புவேன், என்றைக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பாசம் வந்துட்டு, அதுக்கப்புறம் அப்படி கிஸ் பண்ணலான்னு போகும்போது குட்டி பையன் ஓடி வந்து, அம்மா அப்பா என்ன பண்ணுறீங்க, நான் உங்களுக்காக ட்ரெஸ்ஸில் நானே டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். அம்மாவும் அந்த ட்ரெஸ்ஸை ஆசையை போட்டு வராங்க. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கிட்டேயும், என்ன அந்த ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸா, இந்த ட்ரெஸ்ஸு குட்டி பாப்பாவுக்கு போடுற மாதிரி இருக்குது, நான்லாம் போட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் அப்படி முறைக்கிறாளா, இவன் உள்ளக்க போய் போட்டு வந்துடுறான். அப்படி ஸ்டைலாக வரான். எல்லாருமே சேர்ந்து பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறா. அதான் பொய்யான ஃப்ரெண்டு வந்து, நான் மெசேஜ் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச சென்ட்டை கொண்டு வந்திருக்கேன், இந்த சென்ட்டு மட்டும் நீ போட்டுக்கிட்டேன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவான், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபஸ்ட் நைட்டே முடிஞ்சிடும்னு சொல்ல, ஹீரோயின் ஓடி போய் அந்த குட்டி பையனோட காதை பொத்திட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க, சின்ன பையன் முன்னாடி இப்படிலாம் பேசுவியா, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கா. கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறான். ஹீரோ கிட்ட ஓடி போய் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க ஹஸ்பண்ட், அவன் என்கிட்ட தப்பு தப்பாக சொல்கிறா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கான், அவன் கூட ஒன்றா இருக்கிறதுக்காக சென்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கா, இவளை வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராகவே பேசுது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட பேர் சொல்ல, உடனே ஹீரோ, ஓ உன்னோட ஹஸ்பண்டோட பேர் இதுவான்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, இவளோட ஹஸ்பண்ட் பேர் இந்த பேராண்டான்னு சொல்ல, அசிஸ்டன்ட் அவனுக்கு ஃபோனை போட்டு, உன்னோட ஒய்ஃபை மூடிட்டு வீட்டுக்கு போக சொல்லு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல, இவன் ஃபோன் பண்ணி தன்னோட ஒய்ஃப் கிட்ட, லூசாடி, நீ யார்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறன்னு தெரியுமா, அவன் ஒரு பெரிய பணக்காரன், மூடிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்ல, இவளும் அப்படியே போயிடுறா. அதுக்கப்புறம் காருக்குள்ளே யார் இருக்காங்கன்னா, இந்த வாங் தான் வேணுக்குனே இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச சொல்லி அனுப்பியிருக்கான். அந்த பொண்ணால் முடியாதுன்னொன்னே இந்த வாங் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எப்படியாட்டு அந்த ப்ராஜெக்டை மட்டும் என் கையில் தர சொல்லிடு, உனக்கு நிறைய பணம் கொடுக்கன்னு சொல்ல, ஐயா சாமி, என்னோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே என்னை திட்டுறான், என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. எல்லாருமே பார்க்குக்கு ஜாலியாக கிளம்புறாங்க. அப்போது ஹீரோயின் கேட்குறா, உனக்கு இந்த மாதிரி விளாட்லாம் விளாட்னா வாந்தி வரும் தானேன்னு கேட்க, சேச்சே அப்படிலாம் வராது, நான் இன்னும் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு வாந்தியே வராதுன்னு சொல்ல, இவளும் கூப்பிட்டுட்டு போய் எல்லாத்துலேயுமே ஆட வைக்கிறா. ஆனால் ஹீரோக்கு வாந்தி வந்துட்டு, இதை பார்த்த குட்டி பையன், அப்பா இதுக்கெல்லாம் யாராட்டும் வாந்தி எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அவனும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த குட்டி பையன், அப்பா உங்கள் நிலைமை எனக்கு புமா இருக்குது, ஒரு வேளை ஃபோட்டோவில் என்ன தான் ரசிக்கிறா போல இருக்குன்னு பார்த்தா அவ அந்த பொண்ணோட ஃபோட்டோவே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு கடுப்பாயிடுது.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் குட்டி பையனும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் குட்டி பையனை எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் ஒரு பையன் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான்ல, அந்த பையனும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இப்போ அந்த பையன் குட்டி பையனை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணுவான், அவனை சும்மா விடாதீங்கன்னு சொல்ல, அம்மாவும் அந்த பையனும் சேர்ந்து வாட்டர் கன்னுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துட்டு ஹீரோயின் மேலேயும் குட்டி பையன் மேலேயும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிப்பாங்க. அப்போ இந்த குட்டி பையன் எல்லாத்தையுமே சொல்லுவான். அம்மா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் என்னை புல்லி பண்ணிகிட்டே இருப்பான், நீங்கள் கேளுங்கன்னு சொல்ல, அங்கே நிறைய வாட்டர் கன் இருக்குமா, உடனே வாட்டர் கன்னை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினும் குட்டி பையனும் அவங்க அம்மா முன்னாடி நின்றுக்கிட்டு, சீக்கிரம் என்னோட பையன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்ல, இந்த அம்மா கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பையனுக்கு அம்மாவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நீ யார், மிஸ்டர்ஸ் தானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேச ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, அங்கே தண்ணி இருக்குமா, வாளி நிறைய தண்ணி எடுத்து அந்த அம்மா மேலேயே ஊற்றி விட்டுட்டு, சீக்கிரம் என்னோட பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களான்னு கேட்க, இவங்க எல்லாருமே ஓவராக பேசுகிறாங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அம்மா சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு உண்மையாகவே மிஸ்டர்ஸாக இருப்பாளோ, ஏன்னா கையில் கல்யாணம் பண்ண ரிங்கு கூட இல்லை, அப்போ கண்டிப்பாக மிஸ்டர்ஸாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, வேணுக்குனே ஹஸ்பண்ட் அங்கே பாருங்களேன், அந்த பொண்ணு ரொம்ப ஓவராகவே பேசுது, எதுக்காக ஓவராக பேசுது தெரியுமா, எனக்கு இவ்வளோ அழகான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கீங்கல்ல, அதனால தான் அந்த பொண்ணு ஓவராக பேசுது, எல்லாமே பொறாமைன்னு சொல்லிட்டு கிண்டலாக பேச, ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக வருது. இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட, நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஒய்ஃபையும் மகனையும் கஷ்டப்படுத்திருப்பீங்க, உங்களை சும்மாவே விட மாட்டோம், நான் யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல, அங்கே அம்மாவும் பையனும் சேர்ந்து குடும்பத்துக்கிட்டேயே மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ குட்டி பையன் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவங்கள நானே பழி வாங்கிக்கிறேன், நீங்கள் அவங்கள எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வாட்டர் கன் எடுத்துகிட்டு அம்மாவையும் பையனையும் போட்டு துரத்தி துரத்தி அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. பாரேன் என்னோட பையன் என்னை மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக உட்காந்துருப்பா. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வாங்க வந்து ஹீரோயின் கிட்ட, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரி நானும் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் செய், அதான் உன்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பேசாமல் உன்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, ஏற்கனவே நீ அடி வாங்கினது எதுவுமே பத்தாதா, இதுக்கு மேலே என் கிட்ட வந்தேன்னா உன்னை இன்னுமே அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறா. இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துடுறான். தூரத்துலேருந்து பார்க்குறான். அவனுக்கு எதுவுமே புரியல. ஆனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் ஹீரோ எங்கே இருக்கான்னு தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும் இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின், அப்போ சென் எல்லாமே பார்த்துட்டான் போல இருக்குது, என்னை தப்பாக நினச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. அங்கே ஹீரோ ரொம்பவே குடிச்சிட்டு இருப்பான். குடிச்சிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோயின் காலில் செருப்பு போடாமல் வந்திருப்பாள். இதை பார்த்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய், நீ எப்போ பார்த்தாலும் எதுக்கு செருப்பு போடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு செருப்பு போட்டு விடும்போது ஹீரோயின் என்ன கேட்பானா, சென் உன்னோட விரல்ல அழகாக நம்ம கல்யாணத்தோட ரிங்கை போட்டிருக்க, என்னோட விரல்ல என்னோட கல்யாண ரிங் எங்கன்னு கேட்க, ஹீரோ என்ன சொல்லுவானா, நீ அந்த ரிங்கை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போவா. அப்போ ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நீ என்னோட வாழ்க்கையில் கடைசி முடிய இருப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்க, என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருப்பான். உன்னோட வாழ்க்கையா, இனிமேல் உனக்கும் எனக்கும் வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கையில் ரிங்கு போட்டிருப்பாள், அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை கலத்தி வெளியே போட்டுட்டு போயிடுவா. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அழுதுகிட்டே, டேய் உன்கிட்ட ஒன்று சொல்லவா, ஒருவேளை கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு ஒன்று பிடிக்காம போயிட்டு இல்லைன்னா என்னோட பையனை கஷ்டப்படுத்துவேன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துடு, என்னை உன்கிட்ட மட்டும் வச்சுக்காத, என்னை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு என்னோட மனசை கலைச்சிட்டு இப்போ என்னை விட்டு ஓடி போகலான்னு நினைக்கிறியான்னு சொல்ல, ஹீரோயின் அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் ஹீரோ தள்ளி விட்டுட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ மறுபடியும் டைவர்ஸ் வாங்கலாம் தானே நினைக்கிற, கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, 18 வயசுன்னு என்கிட்ட வந்து சொன்னேன், நான் உன்னை நம்ப தானே செஞ்சேன், இப்போ நான் மறுபடியும் உன்னை காதலிக்கும் போது என்னை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது மறுபடியும் பாசமாக கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ சும்மா விடுவானா, இனிமே நீ எந்த பையனும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ரொமான்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஹீரோ தள்ளி விட்டுட்டு, என்னை மன்னிச்சிரு, தெரியாதனமாக உன்னை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஹீரோயின் பிடிச்சி அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு, எங்கடா போகிற, இன்னைக்கு நீ எனக்கு தான் சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இன்டிமேட்டாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் இல்லை, அடுத்த நைட்டும் முடிஞ்சு போச்சு.
காலையில் ஹீரோ அப்படி ரசித்து பார்த்துட்டு மேரேஜுக்கு போட்டிருப்பான்ல அதே ரிங்கை ஹீரோயினோட விரலில் போட்டுட்டு இனிமே என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கை தூர போட்டிருப்பாள்ல, அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த ரிங்கை தேடி கஷ்டப்பட்டு அந்த ரிங்கை கண்டுபிடிச்சிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு ச்சே, நேற்று நைட்டு அந்த பையனை போட்டு ரொம்பவே வச்சு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே அவளோட கையை பார்க்கும்போது விரல்ல ரிங் இருக்கும். ஐ, என்னோட மேரேஜ் ரிங்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கீழே போவா. அங்கே நிறைய வேலைக்காரங்க எல்லாருமே மேடம், இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் நேற்று தான் சார் கூட ஒன்றா இருந்திருக்கீங்க. இந்தாங்க உங்களுக்காக பாதாம் பிஸ்தா எல்லாமே ரெடியாக இருக்குது, எதுனாலும் சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு வெக்கமாயிருது. அங்கே தான் ஹீரோ வந்து என்ன நடக்குதுன்னு கேட்க ஹீரோயின் ஓடிப்போய் அதான் நேற்று நம்ம 2 பேருமே அப்படி இப்படின்னு ஒன்றா இருந்தோம்ல, அதனால நிறைய ஜூஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் கடுப்பாகி டேய் தடியா, எல்லாத்தையுமே மறந்துட்டியா, அதான் நேற்று நைட்டு ஒன்றா இருந்தோம்லான்னு சொல்ல எல்லாமே ஞாபகம் இருக்குது, சும்மா கிண்டல் பண்ணேன். ஆமாம், நேற்று தானே உனக்கு ஃபஸ்ட்டு டைமு, 18 வயசுக்கு அப்புறம் நேற்று தான் உனக்கு ஃபஸ்ட்டு டைம், எப்படி நல்லா இருந்துச்சான்னு கேட்க போங்க எனக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற அக்கா எல்லாருமே ஜூஸை கொண்டு வந்து ஹீரோக்கு சார் இந்த ஜூஸை குடிங்க, நேற்று சத்து எல்லாமே பெருக்கும், இது சத்தை வர வைக்கும்னு சொல்ல ஹீரோக்கு கூச்சமாயிருது. அங்கே அசிஸ்டன்ட் வரான். பாஸ் பாஸ், உங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நானும் அங்கிளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோவும் கூப்பிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் கிட்ட பார்த்து ஜாக்கிரதை, எங்கள் சித்தி ஏதாட்டும் உன் மேலே பழிய போட பார்ப்பாங்கன்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து சித்திகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. சித்தி என்ன சொல்லுவானா, என்னம்மா நீ அந்த வாங்க காதலிக்கிறேன்னு கேள்விப்பட்ட, பேசாமல் அந்த வாங்கியே கல்யாணம் பண்ணிக்கோ, சென்னோட வாங் தான் நல்ல பையன்னு சொல்லிட்டு ஒரு டீயை கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் அந்த டீயை குடிச்சிட்டு இந்த டீயை எங்கேயோ குடித்த மாதிரியே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கிட்ட ஆன்ட்டி எனக்கு சென்னை தான் பிடிக்கும், அந்த வாங்க பிடிக்காது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறா. கரெக்டாக அங்கே ஹீரோவும் அப்பாவும் வராங்க. இதை பார்த்த சித்திக்காரி வேணுக்குன்னே ஹீரோயின் தள்ளி விடுற மாதிரி அவளே கீழே விழுந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஓடி போய் என்னங்க அந்த பொண்ணு என்ன தள்ளி விட்டுட்டா என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல அப்பா ஹீரோயின் கிட்ட சண்டை போட வராங்க. உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அப்பா ஒரு நிமிஷம், சித்தி இதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஹீரோயினும் சித்தியும் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த டைனிங் டேபிளில் ஒரு பெண்ணை வந்து வச்சுருப்பான். அதில் ரெக்கார்டர் இருக்கும் போல இருக்குது. இவங்க 2 பேருமே பேசினது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையுமே போட்டு காமிக்க அப்பாவுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு சித்திக்கிட்ட எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்க உடனே சித்தி என்னங்க அதை அப்புறம் பேசிக்கலாம், ஹீரோயின் தான் உங்கள் பையனோட ப்ராஜெக்டை ஆட்டையை போட்டு அந்த வாங்கிட்ட போய் கொடுத்துருக்கா, இவளை என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல அப்பாவும் தன்னோட பையன்கிட்ட ஆமாடா உன்னோட ப்ராஜெக்டை அந்த பொண்ணு தான் ஆட்டையை போட்டிருக்கா, அவளை வீட்டை விட்டே அனுப்புன்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன சொல்கிறேன்னா அப்பா அந்த ப்ராஜெக்டை என்னோட ஒய்ஃப் தான் ஆட்டையை போட்டிருப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க, அந்த ப்ராஜெக்டை நான் உங்களுக்கும் தான் அனுப்புனேன், ஏய் உங்களோட ஒய்ஃபை ஆட்டையை போட்டிருக்க மாட்டாங்களான்னு கேட்க அப்பா திரும்பி தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஏய் நீ அந்த ப்ராஜெக்டை ஆட்டையை போட்டியான்னு கேட்க அதுக்கு சித்தி ஏங்க நான் ஏங்க அந்த ப்ராஜெக்டை ஆட்டையை போட்டு அந்த வாங்குக்கு கொடுக்க போகிறேன், வாங் எனக்கு யாரோ தெரியாதவன், நான் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. ஹீரோயின் ஆன்ட்டியோட ஃபோனை வாங்கி ஆன்ட்டி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அந்த ஃபோனில் இருந்து அந்த வாங்குக்கு ஃபோன் போடுறா. வாங்க ஃபோன் எடுத்துட்டு அம்மா சொல்லுங்கம்மா எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்க உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு வாங் சித்தியோட பையன்னு. சித்தி ஹீரோயின் கிட்ட கேட்குறா உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா நாங்கள் தானே வாங்க தத்தெடுத்து வளர்த்தோம், அப்போ வாங்கோட ஊருக்கு போகும்போது அங்கே எல்லாமே தேயிலை தோட்டம் தான், அந்த தேயிலை தோட்டம் எல்லாமே நீங்கள் போட்டு தந்தீங்கல்ல ஒரு டீ, அந்த ஸ்மெல் தான் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாங் எப்போவுமே சொல்லுவான் எனக்கு எங்கள் அம்மா போடுற டீ தான் ரொம்ப பிடிக்கும்னு, அந்த டீ என்ன டீ தெரியுமா, அப்போதே உங்கள் கையால் குடித்தேன்ல அந்த டீயை தான் அவன் பெருமையாக பேசுவான். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் நீங்களும் அவனும் அம்மா புள்ளன்னு. சரி சரி நான் நினச்சது நடந்துட்டேன்னு சொல்ல அப்பா தன்னோட ஒய்ஃப் கிட்ட இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுட்டு தன்னோட பையன்கிட்ட மன்னிப்புன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ நீங்கள் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், எனக்கு இருக்கிற சொந்தம் என்னோடய ஒய்ஃபு என்னோடய பையன்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
வீட்ல ஹீரோயின் அழகா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. தூரத்துல இருந்து ஹீரோ ரசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்போ குட்டி பையன் ஃபோன் பண்ணி, "அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவ கரெக்ட் பண்ணீங்களா இல்லையா? நான் கேம்ப்ல இருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். சீக்கிரம் அம்மாவ கரெக்ட் பண்ணுங்க." ஆ எல்லாருமே சொன்னாங்க, ஒருத்தங்கள கரெக்ட் பண்ணணும்னா அவங்களோட மசில்ஸ், உடம்பு எல்லாத்தையுமே காமிக்கணுமா. அம்மா கிட்ட எல்லாத்தையுமே காமிங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, "டேய் குட்டி சாத்தா, அப்பா கிட்ட என்னலாம் பேசுற பார்த்தியா? ஃபோன வையின்னு" சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொன்ன மாதிரியே ஹீரோ எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ரசிச்சிட்டு இருக்க. ஹீரோ இதை பார்த்துட்டு, என்ன சைட் அடிக்கிறியா? இங்க என்ன பண்றேன்னு கேட்க, அதுவா, எனக்கும் எக்ஸசைஸ் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ சொல்லித்தா. வேண்டானா போ. நான் நிறைய பசங்க கிட்ட எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்னு கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை போட போக, எம்மா தாயே, என்னோட ஒய்ஃபுக்கு நான் சொல்லி தர மாட்டேனா? வேற பையன் உனக்கு சொல்லி தந்தா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸ் கற்றுக் கொடுக்கும்போது ஹீரோவோட உடம்புல ஒரு மாரி தழும்பு மாரி இருக்கு. உடனே ஹீரோயின் கேட்கா, "அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு?" கேட்க, "அதுவா, நீ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நீ கால் தட்டி கீழ விழ போயிட்ட. அப்போ நான் உன்ன பிடிக்க போனேனா, உன்னோட விரல் நகம் என்ன கீறிட்டுன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு ஹீரோ, "என்னாச்சு என்னாச்சு? அந்த தழும்பு எதுவுமே எனக்கு வலிக்கல. அழாதடின்னு" சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்க, "நான் ஒன்னும் அதுக்கு அழல. உன் கூட இருந்த சந்தோஷமான விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அதான் எனக்கு அழுகையா வருதுன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்க, "ஏய் பொண்டாட்டி கவலைப்படாத. இன்னுமே நம்ம நிறைய ஹாப்பியா இருக்க போறோம். அதை எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோ சரியான்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு அப்படியே கிஸ் குடுத்துடுறான். 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில குட்டி பையன் கேம்ப்ல இருந்து திரும்பி வரான். அம்மா ஓடி போய், "என்னடா ரொம்ப சோகமா இருக்கன்னு?" கேட்க, "அம்மா எனக்கு தூக்கமா வருது. நான் போய் தூங்குறேன்னு" சொல்லிட்டு போக போறான். அப்போ அம்மா குட்டி பையனோட கைய பார்க்குறாங்க. அவன் கையில நெறைய இடத்துல கீறி வச்சிருக்கான். அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "சரிடா நீ தூங்குன்னு" சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட பார்க்க ஹீரோ ஃபோன் பண்ணி ஸ்கூல்ல கேட்குறான். கேம்ப்ல என்ன நடந்துச்சு? டீச்சர் யார் வந்தாங்கன்னு கேட்க, அந்த டாக்டர் பொண்ணு தான் டீச்சரா வந்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. ஹீரோயின் கோவமா அந்த டாக்டர் பொண்ண போட்டு, "நீ என்னோட பையன என்னடி செஞ்ச? சொல்லு சொல்லுன்னு" சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்க, இந்த டாக்டர் பொண்ணு நடிக்க ஆரம்பிச்சுட்டா. "நான் என்ன செஞ்சேன்? மக்களே நீங்க பார்த்தீங்களா? இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு. எப்ப பார்த்தாலும் அவங்க பையன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. அதனால அந்த குட்டி பையன் மனசளவுல பாதிக்கப்பட்டுட்டான்னு" சொல்ல, இது எல்லாத்தையுமே அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ச்சே, இவளாம் ஒரு அம்மாவா? சொந்த பையனே போட்டு இவ்ளோ அடிச்சிருக்கா. இவளெல்லாம் கொல்லாம விட்டுருக்காங்க பாருங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அப்படியே சோகமா இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோ அங்க எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த வீடியோவ கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட, "என்னோட ஒய்ஃப் தான் கொடுமைப்படுத்துனாங்கன்னு நீ எப்படி சொல்லலாம்? இந்த உலகத்துல யார் என்னோட பையன கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா என்னோட ஒய்ஃப் கொடுமைப்படுத்தினா சொன்னா மட்டும் நினைப்பானா?" ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. குட்டி பையன ஹிப்னோடைஸ் பண்ணியிருப்பா கேம்ப்ல. அதாவது, "நான் சொல்ற மாரியே எல்லாத்தையுமே செய்யணும். உங்க அம்மா உன்ன ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்படியே சொல்லுன்னு" சொல்லிட்டு இந்த மைக்கெல்லாம் படுத்துவாங்க தெரியுமா? அதே மாரியே பண்ண அந்த குட்டி பையன் அதே மாரியே பேசியிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு டாக்டர் "நல்ல வேளை அந்த பையன ஹிப்னோடைஸ் பண்ணோம். இப்பயும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த பொண்ணால தப்பிக்கவே முடியாது. நான் எப்படியாட்டும் சின்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்க, அங்க டாக்டர் ஃப்ரெண்டு வரான். டாக்டர் ஃப்ரெண்டு இந்த டாக்டர் பொண்ணுகிட்ட, "ஒரு நிமிஷம் நின்னுமா. நீ எப்படி அந்த குட்டி பையனை மயக்குனேன்னு நான் சொல்லவா? இங்க பாத்தியா, இதால தானே மயக்குனேன்னு" சொல்லிட்டு ஒரு வாட்சை காமிப்பான். இப்போ நான் உன்னை ஹிப்னடைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வாட்சை ஆட்ட, அவ அப்படியே மயக்கத்துல இருப்பா. இந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட, "நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேளுங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த டாக்டர் பொண்ணுகிட்ட போய், "நீ தானே என்னோட பையனை இப்படிலாம் கொடுமைப்படுத்த சொன்ன. நீ தானே தப்பு தப்பா சொல்லி கொடுத்தன்னு" கேட்க, ஆமான்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன கேட்பான்னா, "இது எல்லாத்தையுமே எதுக்காக செஞ்சேன்னு" கேட்க, "எல்லாமே உன்னோட ஹஸ்பண்ட அடையிறதுக்காக தான். நானும் ஒரு பெரிய பணக்காரி ஆகணும்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, அப்போ ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது. இல்ல, இதை இவ மட்டும் தனியா செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட, "உன்ன இதை எல்லாத்தையுமே யார் பண்ண சொன்னான்னு" சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "வாங் தான் செய்ய சொன்னான்னு" சொல்லிடுவா. ஹீரோவும் ஹீரோயினும் வாங்க பார்க்க போயிருவாங்க. இப்போ இந்த டாக்டர் அந்த பொண்ணை எழுப்பி, "நீ எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்ட. இனிமே நீ ஜெயில்ல களி தான் திங்கணும்னு" சொல்லிட்டு போலீஸை வர வச்சிடுறாங்க. இந்த பொண்ணை ஜெயிலுக்குள்ள அனுப்பியாச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் வாங்க கடத்தி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ வாங்க என்ன சொல்றான்னா, "நான் எல்லாத்தையுமே எதுக்காக செஞ்சேன் தெரியுமா? நீங்க பணக்காரங்க மட்டும் தான் பணக்காரங்களா இருக்கணுமா? நாங்கலாம் ஏழையாவே இருக்கணுமா? அதனால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன். ப்ராஜெக்ட் ஆட்டைய போட்டேன். நான் எப்பவுமே பணக்காரனா இருக்கணும்னு" சொல்ல, உடனே ஹீரோயின், "இங்க பாரு, நீ வாழ்க்கைனாலேயே
பணம், காசு அதுதான் நினச்சிட்டு இருக்க. உண்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? நாங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நாங்க எங்கள மட்டும் தான் பார்க்குறோம். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ உன்னோட வாழ்க்கைய பார்க்காம மத்தவங்க எப்படி இருக்காங்க, மத்தவங்கள எப்படி கெடுக்கலாம் அந்த மாரி பார்க்குற. அதுதான் கேடுகெட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவன போட்டு அடி அடின்னு அடிச்சு ஜெயிலுக்குள்ள தள்ளிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் டான்ஸ்லாம் ஆடி ஜெயிச்சிடுறா. ட்ராஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோவும் குட்டி பையனும் சேர்ந்து நிறைய சர்ப்ரைஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஹீரோயினை கூப்பிட்டு போய் குட்டி பையன் அம்மா என் கூட டான்ஸ் ஆட வரீங்களான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ டேய் குட்டி பயலே, நானும் ஒரு தடவை உங்கள் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்டா, எப்போ பார்த்தாலும் நீயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, நானே டான்ஸ் ஆடுறேனேன்னு சொல்ல உடனே குட்டி பையன் சரிப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு கேட்க உடனே ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. ரெண்டு பேருமே அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நீ எப்போவுமே உனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, எப்படி டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டேன்னு கேட்க என்னோட ஒய்ஃப் வேற பையன் கூட டான்ஸ் ஆடினா எனக்கு பிடிக்காது, அதனால தான் நானே டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டேன், என்னைக்காட்ட தேவைப்படும்லான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஹீரோ அப்படியே ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ரெண்டு பேருமே பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. டேய் நான் எப்படி உன்கிட்ட லவ் பண்ணேன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட காலேஜ் பசங்க எல்லாருமே ஆமாம் நீ ஸ்கூலில் படிக்கும்போது மேக்ஸ் பேப்பரில் எதுவுமே எழுதலையாமே, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதா சொல்லிட்டாங்களாமே, நீ எந்த வெளிநாட்டுக்கு போக போகிற எங்கே படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க ஹீரோக்கு கடுப்பாயிருது. ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி ஏய் எப்படியாட்டும் இங்கே வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து எல்லார்கிட்டையுமே அதான் எக்ஸாம் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு அவன்கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அந்த பொண்ணுங்க எல்லாருமே நீ யாரு கேட்குறதுக்குன்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் நான் யாரா, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல இந்த பொண்ணுங்க எல்லாருமே கடுப்பாகி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா சொல்லவே இல்லை பாத்தியா, என்கிட்டயே போய் சொல்கிற பாத்தியான்னு கேட்க உடனே ஹீரோயின் டேய் நான் இவ்வளோ வருஷமா உன்னை குண்டு பையன் லூஸு எரும மாடு எல்லாமே திட்டியிருக்கேன், ஆனால் எல்லாத்துக்குமே நீ ஆமா சாமி தானே போட்ட, அதே மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ப மாட்டியா, சரி போ நீ நம்புனா நம்பு நம்பாட்டா போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஓய் உண்மையாக தான் சொல்றியா, நீ உண்மையாகவே என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்க அதான் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டல நான் போகிறேன்னு சொல்ல ஹீரோ ஓடி போய் நீ லவ் பண்ணுறது என்னால் நம்பவே முடியலன்னு சிரிச்சிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு டே தடியா, எப்போ பார்த்தாலும் பையன் தான் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான், ஆனால் நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், நீ ரொம்ப ரொம்ப ஏமாத்துக்காரனா இருக்க போன்னு சொல்ல உடனே ஹீரோ இப்போ நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல அங்கே குட்டி பையன் பூவை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அம்மா அப்பாவுக்கு லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். ஹீரோயினும் ஐ லவ் யூ, இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ லவ் பண்ணனோ அதை விட நான் அதிகமாக லவ் பண்ணுறேன், இனிமேல் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொமான்டிக்காக போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி அழகாக இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் ஏதோ ஹைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, அதையும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீரோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹீரோவோட பேர் சென்சி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.